கிரேட் இண்டியன் டெக்குக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டிஸ்க்ளைமரை படிச்சுக்கோங்க. மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த மஸ்கிட்டோ பேட்டை தான் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். இது பழைய காரங்கடையில் எடுத்தது, இரும்பு எடுத்தது. இந்த 2 மஸ்கிட்டோ பேட்டை தான் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். இதில் 2 பேட்ரி இருந்துச்சு. இதில் சின்ன பேட்ரி 4 வோல்ட்டு 500 ஆம்ஸு, இது 4 வோல்ட்டு 1000 ஆம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா உப்பி போயிருந்துச்சு. இந்த பேட்ரி போச்சு. அப்புறம் இந்த மதர் போர்டில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த சுவிட்சு கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இது பவர் சப்ளை கொடுத்து இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு சால்ட்ரிங் அயன் கண்டிப்பாக வேணும், மல்டிமீட்டர் கண்டிப்பாக வேணும், உள்ளே இருக்க மதர் போர்டை செக் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது 3 வோல்ட்டு மேலே உள்ள லித்தியம் அயன் பேட்டரி இருக்கணும். அந்த பேட்டரி அனி கண்டிஷனில் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த 5 ஸ்க்ரூ 6 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டியாச்சு. இப்போ மல்டிமீட்டரில் டிசி வோல்ட்டு இது ஏசி வோல்ட்டு. டிசி வோல்ட்டு 6ஆம் மார்க்கு காமிக்குது பார்த்தீங்களா, அதில் 20ல் செக் வச்சுட்டு பேட்ரி 4 வோல்ட் உரியது, அதை நம்ம செக் பண்ண போகிறோம் 4 வோல்ட் இருக்கா இல்லையான்னு. அப்படி செக் பண்ணும்போது இது 4 வோல்ட் இல்லை. அதனால் நம்ம லித்தியம் அயன் பேட்டரி நம்ம புது பேட்டரி போட்டிருக்கோம். இது 3.7 வோல்ட்டு 2500 ஆம்ஸு. இது பழைய பேட்டரி 500 ஆம்ஸு, இதில் 400 ஆம்ஸ் தான் இருக்குது. இதை விட இது 5 மடங்கு பவர் ஆனது. மதர் போர்டில் இந்த புஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, புஷ் பட்டனு இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இதோட கண்டினியூட்டி பார்க்கறதுக்காண்டி மல்டிமீட்டரில் இது பஸர் சவுண்டு, அதில் மார்க்கில் வச்சுட்டு கண்டினியூ செக் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் டச் பண்ணும்போது கண்டினியூட்டியில் சவுண்டு வரும். அதே மாதிரி இந்த புஷ் பட்டனை அமைக்கிட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டையும் கண்டினியூட்டி, இது ரெண்டையும் அமுக்கினீங்கன்னா பவர் சப்ளை ஆகும். இது ரெண்டு இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் வச்சிங்கன்னா அந்த சவுண்டு வரும். வரலன்னா இது புஷ் பட்டன் போயிருக்குன்னு அர்த்தம். இதில் நம்ம புஷ் பட்டனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது சால்ட்ரிங் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல. அது சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த மொபைல் ஹோல்ட் பண்ணுறது யாரும் இல்லை. இது புஷ் பட்டனு இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது கண்டினியூட்டி வருது, இது ஒர்க் ஆகுது. இந்த மஸ்கிட்டோ பேட்டு ஒர்க் ஆகுது, மதர் போர்டெல்லாம் ஒர்க் ஆகுது, பேட்ரி மட்டும்தான் போயிருக்கு. இதே மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று மாட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும். அப்படி லித்தியம் அயன் பேட்டரி மாட்டும்போது டேரெக்டாக 240 வோல்ட்டில் நம்ம பவர் சப்ளை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பழைய யூஎஸ்பி கேபிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரியோட கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் பண்ணிவிட்டு பவர் இன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் இன்னில் கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ பவர் கிடைக்கும். ஆன் பண்ணி பாருங்க, லைட் எரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த இதில் மதர் போர்டே போயிருந்துச்சு. இந்த மதர் போர்டை நான் பழைய இரும்பு கடையிலேன்னு பழைய மஸ்கிட்டோ பேட்லேன்னு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக மாற்றிருக்கேன். அது பழசு ஏற்கனவே இருந்த மஸ்கிட்டோ பேட்லேருந்து எடுத்து இதில் போட்டிருக்கேன். இந்த மதர் போர்டு நல்லா ஒர்க் ஆகுதுனால இது ஒர்க் ஆகுது. இந்த இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியுமா, இதில் 3 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு இல்லை 4 வோல்ட்டு இன்புட் கொடுக்கும்போது இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி 2 மஸ்கிட்டோ பேட்டுமே ஒன்று தான், ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா லைட்டு மட்டும் ஆடாக இருக்கும், அவ்வளோதான். இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மரு, இது கெப்பாசிட்ரு, இது பெரிய கெப்பாசிட்ரு. இதுதான் 3 வோல்ட்டை 400 வோல்ட்டு 500 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்குது. இதில் சிவப்பு ப்ளஸ்ஸு,
ப்ளூ வந்து மைனஸு. வெளியில் இருக்க பார்த்திங்கன்னா வெளியில் உள்ளது இப்போ மைனஸு, உள்ளே இருக்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டமாக அது வந்து ப்ளஸ்ஸு. ரெண்டும் டச் ஆகும்போது தான் கொசு வந்து சாகுது. அதில் 400 வோல்டேஜ் வந்து கிரியேஷன் ஆகுது, உருவாகுது. அதனால் கொசு சாகுது. இதுதான் அதோட ஃபங்க்ஷனு. இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். சால்ட்ரிங் வீடியோ வேணுன்னா இதோட கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இதுதான் அந்த சால்ட்ரிங் வீடியோ. இதை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே சால்ட்ரிங் பண்ண முடியல. இது புஷ் பட்டனு. இந்த பட்டன் தான் போயிருந்துச்சு, அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் பேட்ரி தான் பவர் இல்லை இந்த மஸ்கிட்டோ பேட்டுக்கு. அதை பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். லோ வோல்டேஜ் தான் வருது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒர்க் ஆகுது. லைட்டாக ஃப்ளாஷ் வருது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து மதர் போர்டே போயிருந்துச்சு. அதே காயலாங்கடையில் பழைய மஸ்கிட்டோ பேட்டில் இருந்து எடுத்து இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதோட பேட்டரியும் போயிருந்துச்சு. இது லித்தியம் அயன் பேட்டரி வந்து புதுசு போட்டிருக்கேன். இதுக்கு மொத்த காஸ்ட்டு வந்து 150 ரூபா ஆயிடுச்சு. புதுசு வாங்கினா 300 ரூபா தான். இது வந்து 150 ரூபாவில் ஈஸியாக நல்ல குவாலிட்டியான நம்ம மேக்ஸிமம் 2 hours 3 hours ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு மஸ்கிட்டோ பேட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யூஎஸ்பி கேபிளை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கான கன்னி வீடியோ. ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.